பள்ளிப்பட்டினமும் அந்த கோட்டைப்பட்டினம் இடையில உள்ள இடத்துல வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ராமநாதபுரம் அரசர் அவர்கள் ராமநாதபுரத்திலிருந்து நெல் முதலியவற்றை இலங்கைக்கு கடத்தி சென்று கொண்டிருந்தார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று மன்னர் சர்போஜியிடம் உதவி கேட்டபோது தஞ்சையிலிருந்து கடற்படையை அனுப்பி அந்த கடற்படையை வைத்து அந்த நெல் திருட்டை தடுத்து பாதுகாத்து கொடுத்தனர். இந்த கப்பல் கட்டும் துறையில் சர்போஜி மன்னர் ரொம்ப சிறப்பாக செய்து வந்தார். அதே மாதிரி டேனிஷ் தரங்கம்பாடியில் டேனிஷ் ஏஜென்ட் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்க இது மாதிரி ஆங்கிலேயர்கள் போல் ஆட்சியெல்லாம் புரியல. அவங்க சுத்தமாக வணிகத்துக்காக தான் வந்தாங்க. வணிகத்துக்கு வரும்போது அவங்க சர்போஜி மன்னரோட நல்லா நட்புறவை கொண்டு இருந்ததுனால. ஆனால் அக்காலத்தில் பார்த்திங்கன்னா ஆயுதங்கள் தான் முக்கியமாக தேவையான, மற்ற எல்லாமே எளிதில் கிடைச்சிருந்தது. ஆயுதங்கள் வேணுங்கும் போது அது வெளிநாட்டிலேருந்து துப்பாக்கி மற்ற வெடி மருந்துகள் போன்றவை இங்கே நம்ம நாட்டில் தயாரிக்கப்படலை, வெளிநாட்டிலேருந்து வரணும். அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சில கிராமங்கள் கொடுக்கப்பட்டது. கிராமங்கள் கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஆயுதங்கள் வாங்கியிருக்காங்க. இப்போது ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷுக்கும் மராட்டாஸுக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒத்து போகல. அப்போ அவங்க ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டை உதவி கேட்குறாங்க. உதவி கேட்கும்போது இந்த நவீன ஆயுதங்கள் ஃப்ரெஞ்சுக்காரங்க சப்ளை பண்ணுறாங்க. அப்போ அவங்க கேட்குற உரிமை என்னன்னா எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஏரியா கொடுங்கன்ட்டு. அப்போ தான் இந்த காரைக்கால் பகுதியை எழுதி கொடுக்குறாங்க. இந்த காரைக்கால் கிராமங்கள் காரைக்கால் பகுதியை ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுக்குறாங்க. அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய வரலாற்றிலே பார்த்திங்கன்னா மராட்டியர்கள்னு போதும் இந்தியர்கள் இப்போ எப்படி நாம் ஒரு காலகட்டத்தில் பின்தங்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா மாடர்ன் டெக்னாலஜிஸ் நம்மகிட்ட எல்லாம் போச்சு. அதாவது போர்னா முன்னே எப்படின்னா இப்போ 2 பேர் சண்டை போடுறோன்னா இந்த இடத்துல சந்திக்கிறோம், நீ கத்தி எடுத்து தான் நானும் கத்தி எடுத்து தான் சண்டை வர்றேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் வரும்போது ஊடுருவல் வந்தபோது அவங்க திடீர்னு அறிவிப்பே இல்லாமல் திடீர்னு தாக்குறது, தூங்கிட்டு இருக்கும்போது கூட அடித்து கொண்டுவாங்க. இந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சரி நான் நாளைக்கு உன்னோட போர் தொடுக்க போகிறேன், இந்த இடத்துல சந்திப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். இவன் முத நாளே அடித்து போட்டு போயிடுவான். இதனால் பார்த்திங்கன்னா நல்ல வீர மன்னர்கள் எல்லாமே நம்ம பறி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த முறையை மாற்றியது சத்ரபதி சிவாஜி தான். இந்த கொரில்லா முறைங்கிற இதை கொண்டு அந்த முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணி மறைந்திருந்து தாக்குது. இதுக்கு ஒரு இது வரலாற்று உண்மையாக என்னன்னு தெரியாதா, ஆனால் இது மராட்டிய மாநிலத்தில் சொல்லப்படும் ஒரு செய்தி. இந்த நம்முடைய பாரம்பரிய போர் முறையை மீறி சிவாஜி மன்னர் இந்த போர் முறையை கொரில்லா முறையை செய்யும்போது அவர் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துச்சான். அதாவது நம்ம இந்த பாரம்பரிய முறையை இது பண்ணி அவன் செய்த முறையிலே நம்ம போர் செய்கிறோமே, இது நியாயமா தவறான்னு அவர் மனசில் வருத்தம் இருந்திருக்கு. அப்போ அவர் தாயார் ஜிஜாபாய் அவங்ககிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்குது, எனக்கு நம்ம செய்கிற முறை ரைட்டா தப்பான்னு தெரியலன்னு கேட்குறேன். அப்போ அவங்க தாயார் சொல்கிறாங்க, நீ இங்கே என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது, நீ சஜ்ஜன்கட்டில் சமர்த்த ராமதாஸ் அவர் குரு, அவரை போய் பாரு, அவரை பார்த்தீங்கன்னா அவர் உனக்கு நல்லாசி வழங்கி உனக்கு நியாயத்தை சொல்லுவார் அப்படின்னு. உடனே அவர் சஜ்ஜன்கட் போகிறாரு. ஒரு குழப்பத்தில் போகிறதுனால வெறுங்கையோடு போயிடுறாரு. வெறுங்கையோடு போனதும் குருஜி கேட்குறாரு, என்ன சிவபாபான்னு கூப்பிடுவாங்க. அப்போது சிவாஜி, உனக்கு இவ்வளோ பெரிய இதாக பெரிய மன்னர் ஆகணும்னு ஆசை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு குழந்தைய பார்க்கும்போது ஒரு சன்னியாசியை பார்க்க போகும்போது வெறும் கையோடு வரக்கூடாதுன்னு தெரியாதா அவனுக்கு அப்படின்னு. அப்போ தான் அவர் சுதாரிக்கிறார். சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா தலைமுடியை கழட்டி அவர் பாதத்தில் வச்சிடறாரு. நான் என்ன சேர்க்குறேனோ எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை நான் சன்னியாசி, நான் இந்த ஆட்சியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இது எனக்கு தேவையில்லைங்கிறார். உடனே சிவாஜி சொல்கிறாரு, இல்லை நான் கொடுத்தது திரும்ப வாங்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா
தன்னுடைய காவி கூட இருக்குல்ல அதை கிழித்து இதை உன் கொடியாக வச்சுக்க, நீ என்னுடைய திவானாக இருந்து ஆட்சியை நடத்து. அதுலேருந்து தான் இந்த மராட்டியர்களுக்கு கொடி வந்து காவி கொடியானது. அதே மாதிரி எங்கள் அரச குடும்பத்தில் வந்து எங்கள் குடும்பத்தில் குடும்பம் யாரும் ராஜான்னு கூப்பிட்டுக்க மாட்டாங்க, திவான் தான் கூப்பிட்டுக்குவாங்க. பப்ளிக்கில் வந்தால் மன்னர் இளவரசர்னு சொல்லுவாங்களே தவிர ஒருத்தர் இதில் வரும்போது குடும்பத்தில் யாருமே திவான், பெரிய திவான், சின்ன திவான், அதாவது அவருக்கு பதிலாக ஆட்சி புரிகிற மாதிரி தான் இருந்தது. அதாவது அவங்களுக்கு வந்து தன்னுடைய ஆட்சின்னு கர்வம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த இது கொண்டு வந்தாங்க. சார் நீங்கள் இப்போ இருக்கிறது எத்தனாவது தலைமுறை சார்? சரபோஜி மன்னர் பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தோம். அவருக்கு அப்புறம் இப்போ எத்தனாவது தலைமுறையாக இப்போ நீங்கள் அந்த அரண்மனையில்? சரபோஜி மன்னருக்கு அடுத்தபடியாக நாங்கள் 5வது தலைமுறை. அதாவது சரபோஜி மன்னருக்கு அடுத்தது சிவாஜி ஆண்டார், சிவாஜிக்கு அடுத்தது ராஜாராமன் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரதாப் சிங் ராஜாவுக்கு அப்புறம் துளஜேந்தர் ராஜா என்னோட தந்தையார், அவருக்கு அடுத்ததாக நான் இதில் இருக்கேன், பொறுப்பில் இருக்கேன். நாங்கள் வந்து 5 பேர் அண்ணன் தம்பிங்க. 5 பேரில் மூத்தவர் வந்து இங்கே சென்னையில் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. மற்றவங்க வந்து அரண்மனையில் உள்ள விவசாயம், மற்ற கோயில் திருப்பணிகள் இவைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு வந்து பாராமத்தின்னு பூனா பக்கத்தில் ஊரில் திருமணம் செய்து கொண்டேன். எனக்கு ஒரு பெண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. இப்போ பெண் வந்து MBA ஃபைனல் இயர் செய்து கொண்டு இருக்கிறார். பையன் வந்து இங்கே லயோலா காலேஜில் பிகாம் படித்து கொண்டு இருக்கிறார். கண்டிப்பாக சார். பொதுவாக இன்றைக்கி ஒரு தஞ்சை இளவரசர், தஞ்சை ஆண்ட மன்னர்கள், குறிப்பாக இதில் மராட்டிய மன்னர்கள், சரபோஜி ராஜா அவருடைய ஆட்சி காலங்கள், அவருடைய வழியில் அவருடைய சிறப்புகள், அவருடைய பணிகள், இலக்கிய பணி, மருத்துவனை, அவர் சார்ந்த விஷயங்கள் அப்படி நம்ம நிறைய பேசியிருக்கேன் சார். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம் சார். தஞ்சை இளவரசரா தஞ்சை ஆண்ட மன்னர்கள் யார் யார், சரபோஜி மன்னரோட சிறப்பு என்ன, அவர் ஆண்டபோது எந்த மாதிரி ஒரு செழிப்பாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசும்போது இன்னும் அந்த மராட்டிய மன்னர்களோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியணும் சார். ஏன்னா பொதுவாக அந்த கோட்டை, தஞ்சை கோட்டையை பற்றியே இன்னும் எங்களுக்கு நிறைய தெரிய வேண்டியது இருக்குது. மராட்டியர் தாக்கம் தஞ்சாவூரில் அதுவும் தமிழகத்தில் அதிகமாக இருக்கும். என்ன காரணம்னா, இப்போ நம்ம வந்து மொழியில் வந்து தமிழ் மொழியில் சாம்பார்னு சொல்கிறோம், அது வந்து மராட்டிய மொழியில் வந்து வந்தது. அதே மாதிரி பச்சடி, கிச்சடி, சட்னி இதெல்லாம் தமிழ் மொழியில் கிடையாது, இதெல்லாம் மராட்டிய மொழியிலேருந்து. அதே மாதிரி பல சொற்கள் மராட்டிய மொழியிலேருந்து தமிழுக்கு வந்தது. அதே மாதிரி மராட்டிய உணவு வகைகள், பல வகையான உணவு வகைகள் தஞ்சை பகுதியில் பார்த்திங்கன்னா செய்யப்படும் உணவு வகைகள் வந்து மராட்டியர்களோட தாக்கம் இருக்கும் அதில் உணவு வகைகளில். காலைல இட்லி சட்னிங்கிறதெல்லாம் சொன்னால் விட இட்லி சட்னி சாம்பார் அது மாதிரிங்கிறத, அது இப்போ கிச்சடின்னு ஒன்று பண்ணுவாங்க தஞ்சை பகுதியில், இந்த பருப்பு சோறு போட்டு இது பண்ணுவாங்க, அதெல்லாம் மராட்டிய உணவு வகைகளில் வந்தது. அது இருக்குது. மராட்டியர் உணவு வகைங்கிறது வந்து உலக புகழ் பெற்ற விளங்கியது. அந்த காலத்தில் பாகத் சாஸ்திரம்ட்டு உணவுக்காகவே ஒரு நூல் எழுதப்பட்டு உள்ளது. தஞ்சை அரண்மனையில் வந்து சைவம், அசைவம் மற்றும் ஆங்கில உணவு வகைகள் தயாரிக்கும் சமையலறைகள் தனித்தனியாக வைக்கப்பட்டிருந்தது. அந்த இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் இல்லை ஒரு முக்கிய ஹோட்டல்கள்லையும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் உணவு வகைகள்னு ஒரு தனி மெனுவே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பாம்பே தாஜ் இன்டர்நேஷ்னலில் போனீங்கன்னா தஞ்சாவூர் டைனிங் ஹால் அது மாதிரி இது வச்சுருக்காங்க. சென்ற ஆண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா தாஜ் குரூப்பில் என்ன பண்ணாங்கன்னா தஞ்சாவூர் ஃபுட் ஃபெஸ்டிவல்னு நடத்தினாங்க. அது கூட என்னை வந்து பங்கேற்றுக்கொள்ளும்படி தாஜ் குரூப்லேருந்து கூப்பிட்டாங்க. எல்லாம் போகிறதா வந்து கடைசி நேரத்தில் என்னால் ஒரு முக்கிய வேலைனால போக முடியாமல் பங்கேற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவ்வளோ தூரத்துக்கு உணவு வகைகள் வந்து சிறப்பாக வெளிநாட்டிலும் ரொம்ப சிறப்பாக பேசப்படுகிறது. அந்த உணவுகள் சிறப்புத்தன்மை என்னன்னா, அது சத்துக்க வெளிப்படாமல் நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா சாதத்தை வடித்து அதில் சத்தெல்லாம் எடுத்துவிட்டு காய்கறியை வேக வச்சாலும் அது சத்தெல்லாம் எடுத்துவிட்டு இதுதான் சாப்பிட்டுருந்தோம். ஆனால் இந்த மராட்டிய உணவுகளில் பார்த்திங்கன்னா இந்த என்ன உணவு வகை தயார் செய்கிறீங்களோ அதோட சத்து எதுவுமே குறையாமல் உணவு வகையை சமைத்து நாம் உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த உணவு முறையில் இருந்துச்சு.
இதே மாதிரி இந்த தாக்கத்தை தவிர இலக்கியத்தில் நிறையா மாற்றங்கள் உண்டானது. அதாவது பொம்மலாட்டம்ங்கிறோம்ல, பொம்மலாட்டம் வந்து அங்கேருந்து வந்தது. அதே மாதிரி இது லாவணிம்பாங்க, எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி, லாவணி அங்கேருந்து வந்தது, மகாராஷ்டிரத்துலேருந்து வந்தது. அது மாதிரி பல கலைகள் வந்து இங்கே இதே மாதிரி பெயிண்டிங்ஸில் வந்து மராட்டிய முறை பெயிண்டிங்ஸ் வந்துருக்கு. இந்த தமாசாங்கன்ட்டு அங்கே நடக்கும் நாட்டில், அதோட தாக்கம் வந்து நாடகத்தில் வந்துச்சு. இந்த நாடகத்தில் வந்து காமெடி சீன் ஆட்டம் கொண்டாடுறாங்களே, ஒரு முன்னால சீரியஸாக நாடகம் போயிட்டுருக்கோம், நடுவில் இடையில காமெடி சேர்க்கறது வந்து இந்த மராட்டியருடைய தாக்கம் தான். அது ஒரே சீரியஸாக கொண்டு போகாமல் இது பண்ணுறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சர்போஜி பீரியடில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கர்நாடிக் மியூசிக், இந்த வெஸ்டர்ன் மியூசிக் ரெண்டையுமே ஒன்றிணைத்து தஞ்சாவூர் பேண்டுன்ட்டு ஒன்றை வந்து கம்போஸ் பண்ணார் சர்போஜி. அதோடைய நோட்ஸ் இப்போ இருக்குது. அதாவது எப்படின்னா அதில் என்னன்னா கிளாரினெட்டும் இருக்கும், நாசுரமும் இருக்கும், அது வந்து பேண்டும் இருக்கும், நம்ம மத்தளமும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கம்போஸ் பண்ணி இது தஞ்சாவூர் பேண்டுன்ட்டு அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதில் சிறப்பாக இந்த காரக்குறிச்சி அருணாச்சலம்லாம் அந்த வகையில் வந்து அந்த தஞ்சாவூர் பேண்ட்லேருந்து கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் அவங்க இதெல்லாம். ஆனால் அந்த கலை வந்து இப்போ வந்து தஞ்சாவூரில் வந்து ரொம்ப ரேராக தான் செய்கிறாங்க. இப்போ அது வந்து இப்போ கூட நான் சென்ற முறை இந்த சவுத் ஜோன் கல்ச்சர் டைரக்டர் அவங்கள பார்த்தப்போ சொன்னேன், எல்லாம் கற்றுத்தரீங்க, இந்த கலை அழிஞ்சிட்ருக்கு, இதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் என்கரேஜ் பண்ணி நிறையா பேர் கற்றுத்தரோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களும் நிறையா செய்கிறாங்க. அதாவது தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ், அந்த கலை அழிஞ்சிட்டு வருதுன்ட்டு அதுக்கு ஃபுல்லாக அந்த கலையை கற்றுத்தராங்க. தஞ்சாவூர் ஆர்ட் பிளாட்டு, அதே மாதிரி தஞ்சாவூர் வந்து கலையில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருந்தது. நீங்கள் சினிமா துறை எங்கே பார்த்தீங்கன்னா அது டாமினேஷன் தஞ்சாவூர் தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் மராட்டியர்கள், அந்த மன்னர்கள் பாதிப்பு தான். நாடகக்கலை வந்து அங்கே நவாப் ராஜமாணிக்கத்துலேருந்து யாரை பார்த்தாலும் சரி, அங்கே தஞ்சாவூரில் நாடகம் போட்டு வளர்ந்து வந்தவங்க. இந்த சினிமா துறையில் எடுத்துங்க இந்த ராவுன்னு சொல்கிற வரவங்கெல்லாம் தஞ்சாவூரில் இந்த இதில் வந்தவங்க தான், அந்த வழி வந்தவங்க தான். கலையில் வந்து பரதநாட்டியத்தை எடுத்துங்க, அங்கேயும் பரதநாட்டிய கலையில் வந்து அவ்வளோ சிறப்பு அம்சங்கள் கொண்ட நூல், பரதநாட்டியத்துக்குன்னு தனி நூல்களும் நிறையா இருக்குது. இது பத்ம சுப்ரமணியம்லாம் கெஸ்ட் எடிட்டராக இருந்து அந்த நூல்களை வெளியே ஆராய்ச்சி செஞ்சு வெளியிட்டிருக்காங்க. அது கலைகளில் வந்து நிறைய டெவலப்மெண்ட்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. இன்னும் நூலகத்தில் வந்து செய்யணும்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வந்து ஆராய்ச்சி செஞ்சு வெளியிடக்கூடிய செய்திகள் இருக்குது. மராட்டி ஆட்சி மொழியாக இருந்தாலும் இந்த நிர்வாக மொழியாக மோடின்னு ஒரு மொழி இருந்திருக்கு. இந்த மோடி மொழிங்கிறது எப்படின்னா ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ், நம்ம ஷார்ட்ஹேண்டுங்கிற மாதிரி இருக்கும். அன்றாட நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க அந்த மோடி லாங்குவேஜில் எழுதி வச்சுருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 பண்டில்ஸ்க்கு மேலே நம்ம தமிழ் யூனிவர்சிட்டியில் பாதுகாப்பில் வச்சுருக்காங்க. அதை தவிர நூலகத்துலேயும் நிறையா இருக்குது. அதை வந்து மொழிபெயர்த்து அதில் என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 200 வருஷத்துக்கு ஆண்டு கால வரலாறு நமக்கு தெரிய வரும். இப்போ வந்து நான் சொல்கிறதா இருக்கட்டும், மற்றவங்க சொல்கிறதா இருந்தாலும் அது வந்து ரெக்கார்ட் பூர்வமாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஆத்தென்டிகேட்டடாக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்குரிய முயற்சிகளை வந்து செய்து தான் வரும். இந்த மோடி லாங்குவேஜுக்காக இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இது பண்ணுறதுக்காக நாங்கள் மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டையும் அப்ரோச் செஞ்சுருக்கோம். அவங்களும் ஒரு ஸ்பெஷல் கமிட்டி அனுப்பி ஒரு 5 பேர் கொண்ட குழு வந்து இந்த ஓலைச்சுவடிகள்லாம் பார்த்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பூனே யூனிவர்சிட்டியும் தமிழ் யூனிவர்சிட்டியும் 2 பேரும் ஜாயின் பண்ணி ஜாயிண்ட் வெஞ்சராக எடுத்து, ஏன்னா அவங்க மகாராஷ்டிரத்துக்கு இதில் செய்திகள் வேண்டியிருக்கு, தமிழகத்துக்கு வேண்டியிருக்கு, அதனால் 2 பேரும் ஜாயிண்ட் வெஞ்சராக எடுத்து செய்வோன்ட்டு 2 வீசியும் கோவாவில் நடந்த வைஸ் சான்சலர் மீட்டிங்கில் வந்து முடிவு பண்ணி அதுக்குரிய முயற்சிகளும் நடந்துட்டுருக்கு. அது இப்போ மகாராஷ்டிரத்தில் ஆட்சி மாறினதுனால, புதிய ஆட்சி வந்ததுனால அது கன்னியூட்டி கொஞ்சம் கட்டாக இருந்துச்சு. இப்போ திரும்ப நான் கடித தொடர்பு கொண்டு செஞ்சிருக்கேன். பொதுவாக ஒரு மராட்டிய மன்னர் வழியே ஒரு சரபோஜி மன்னருடைய ஆட்சி காலங்கள், அவருடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம பேசணும். அவருடைய மன்னர் வழியில் ஒரு 5வது தலைமுறையை சார்ந்த ஒளி நீங்கள் நம்ம பேசியிருந்தோம் சார். ஸோ தற்போது இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன? குறிப்பாக நீங்கள் ஒரு வங்கியில் இப்போ நீங்கள் பணி புரிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய வழக்கமான பணிகள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? என்னுடைய அதாவது நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பணிபுரிறேன். எனக்கு கிட்டத்தட்ட 27 வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சு.
பதவி உயர்வு எதுவுமே வேணாம். ஏன்னா இந்த தஞ்சை இந்த பொறுப்புகள்லேருந்து விலகி போக முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நிர்வாகத்துக்கும் அது தெரியும். அதனால் என்ன எந்த விதமான எதுவுமே இது பண்ணுறதில்ல. அவங்க வந்து சரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு இருக்கிற பொசிஷனில் இருக்க வச்சுட்டாங்க. இதை தவிர என்னுடைய டெய்லி ரொட்டீன் இதில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சரஸ்வதி மகால் நூலகம் தான் வளர்ச்சியில் தான் முக்கிய கவனம் செலுத்திட்டு வரேன். அது தவிர ஆர்ட் கேலரியில் கவர்னிங் பாடியில் இருக்கும். அதில் அது வளர்ச்சிக்கும் முயற்சி செய்வோம். அதை தவிர சின்ன சின்ன ட்ரஸ்ட்டுகள்லாம் நிறையா இருக்குது. அந்த பணிகள் இருக்குது. அதாவது அதுக்கு வந்து லேண்ட்ஸ் நிறையா எழுதி வச்சுருக்காங்க. அதுலேருந்து வர வருமானத்தை வைத்து தான் நாம் அதை செலவு செய்ய வேண்டியிருக்கு. அந்த ட்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 30-40 திருவிழாக்கள் இதுக்கு போய் நம்ம தான் போய் செய்ய வேண்டியிருக்கும். அதுக்கு ஃபண்டு கொடுக்க வேண்டியிருக்கும். இதிலே ஃபுல் கவனமும் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். இதை தவிர பப்ளிக்லேருந்து பார்த்திங்கன்னா ரோட்டரியில் இருக்கேன். ரோட்டரியில் பப்ளிக் ஆக்டிவிட்டிஸ் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் நிறையா இதில் வந்து கூப்பிடுவாங்க. அரச குடும்பங்கிறதுக்கு வந்து ஒரு லோக்கலில் வந்து இன்றைக்கும் ஒரு மரியாதை இருக்குது. அது தவிர அரச குடும்பத்துலேருந்து ஒரு திருமணத்துக்கு வந்தால் அது வந்து ஒரு பெருமையாக அவங்க நினைக்கிறாங்க. அதனால் ஒரு திருமணம்னா எப்படியோ ஒரு பத்திரிக்கை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. நமக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அரச குடும்பம்னு கொடுப்பாங்க. அவங்க கொடுத்த மரியாதைக்காக நம்ம திருமணங்கள் சடங்குகளுக்கெல்லாம் பங்கு கொள்ள வேண்டியிருக்கு. இதுவே ஃபுல் டைம் ஒர்க்காகவே நமக்கு இருக்குது. தஞ்சையோட சிறப்பு, அரண்மனையோட சிறப்பு அப்படின்னு பேசும்போது அந்த கோட்டையை பற்றியே கூட நாங்கள் தனியாக தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சார். அதோட சிறப்பம்சம் அந்த தஞ்சை கோட்டைக்கு வந்து ஆகாய வழியாக பார்த்தீங்கன்னா கருட வடிவத்தில் இருக்கும். அந்த கோட்டையில் வந்து இந்த கோட்டையாக இருந்தாலும் பாதிப்பு வந்து இது எப்படி இருக்குன்னா, ஒரு போர்க்காலத்தில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு இது இருக்கும். அதனால் இந்த கோட்டையில் எப்படின்னா எந்த காலத்துலையுமே குடிநீர் தட்டுப்பாடு இருக்காது. என்ன காரணம்னா இந்த இரிகேஷன் சிஸ்டம், அதாவது சிஸ்டம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, தஞ்சாவூர் பக்கத்தால் வல்லம்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி மேட்டு பகுதி. அங்கே பெய்யக்கூடிய மழை நீரை வந்து வாய்க்கால் வழியாக கொண்டாந்து இந்த நாயக்கர் காலத்தில் சேவப்ப நாயக்கன் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது. அதில் கொண்டாந்து அந்த மழை நீரை சேகரிச்சிருக்காங்க. அந்த மழை நீரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே ஒரு ஃபில்டர் பாயிண்ட் வச்சு அந்த மழை நீரை வந்து இந்த சிவங்கை குளம்னு ஒரு குளம் இருக்குது, அதில் வந்து சேகரித்து வச்சுருக்காங்க ஃபில்டர் பண்ணி. அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் வழியாக அந்த தண்ணீரை வந்து சாமந்தங்குளம், ஐயங்குளம், அப்புறம் கிருஷ்ணவிலாஸ் டேங்க்னு அரண்மனைக்குள்ளே இருக்குது, அது சிங்கப்பெருமாள் கோயில் குளம்ன்ட்டு 4 குளங்கள். 4 குளங்களுக்கும் டேனலாட்டம் அண்டர் கிரவுண்ட்லே அந்த தண்ணியை கொண்டு போயிருக்காங்க. இந்த 4 குளம் ரொம்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தஞ்சை கோட்டையில் எப்போவுமே கேணியில் தண்ணி வடியாது. எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும் அந்த தண்ணி அப்படியே இருக்கும். அதே மாதிரி இந்த யூஸ் பண்ணுற தண்ணி, இது மழை தண்ணீர்கள் இவெல்லாம் வெளில கொண்டு போகிறதுக்காக அந்த காலத்தில் பாதாள சாக்கடை ஆட்டம் வச்சுருக்காங்க. இது இப்போது நேற்று செய்தித்தாளில் கூட இப்போ பாதாள சாக்கடைக்கு நோண்டும் போது பழங்கால பாதாள சாக்கடை கண்டுபிடித்தார்கள்னு கூட போட்டிருக்காங்க தஞ்சையில். நிச்சயமாக சார். இப்போதான் இன்றைக்கி ஒரு தஞ்சை ஆண்ட மன்னர்களில், குறிப்பாக மராட்டிய மன்னர்களில் சரபோஜி மன்னர்களுடைய சிறப்புகள் பற்றி நம்ம பேசணும். இதில் பல அரிய செய்திகள் எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க சார். ஏன்னா ஒரு சரபோஜி மன்னருடைய வழியில் ஒரு 5வது தலைமுறை சேர்ந்த நீங்கள், அவருடைய ஆட்சி காலங்களில் எந்தெந்த துறைகள் அவருடைய கவனங்கள் இருந்தது அப்படின்னு நம்ம பேசணும். ஒரு பல புதிய தகவல்கள் நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. ஒரு அரசர் குடும்பத்து வரையில் ஒரு 5வது தலைமுறை சேர்ந்தவங்க நீங்கள் எங்களுடைய காலைமலரில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஒரு முழுமையான பார்வைகளை இன்றைக்கி எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி சார். மராட்டிய குடும்பத்தை பற்றியும் மராட்டிய மன்னர்களை பற்றியும் மக்களிடையே செய்தியை சொல்ல வாய்ப்பளித்த ஜெயா டிவி நிறுவனத்திற்கும் இதை கண்டுகளிக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி முரளி, நமது சிறப்பு தொகுப்பாளர் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிற இந்த சிறப்பு காலை மலர்ல இன்னும் பல புதிய பகுதிகள் இருக்கு, பல சுவாரஸ்யங்கள் இருக்கு. தொடரப்போவது நமது சிறப்பு தொகுப்பாளர்.